ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நான் இன்றைக்கி ஒரு ஃபங்க்ஷன் வீடியோவை தான் நான் எடுக்கிறேன். ஸோ இங்கே நான் சித்தி வீட்டுக்கு வந்திருக்கேன். இது திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் காவல் கிணறுன்ற ஊரில் தான் இருக்குது. ஸோ இங்கே ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் நடக்குது. ஸோ அதுக்கு தான் நான் வந்தேன். அங்கே இன்றைக்கி சமையல் பண்ணுறாங்க. லன்ச் ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ அதை தான் கவர் பண்ணி ஒரு வீடியோவை எடுக்கலான்னு சொல்லிட்டு கேட்ரிங் வச்சு தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்போ வெல்கம் ஜூஸ் போடுறாங்க. ஸோ சர்பத் பண்ணுறாங்க. சர்பத் அந்த சர்பத் பாட்டில் இருக்கும், அதில் தண்ணி ஊற்றிட்டு லெமன் ஜூஸ் புழிஞ்சு மிக்ஸ் பண்ணுவேன். அதுதான். ஸோ சர்க்கரை கூட தேவை கிடையாது, ஏன்னா அந்த சர்பத்லேயே நல்லா இனிப்பு இருக்கும். ஸோ இப்போ அதுக்கு தான் லெமன் புழிஞ்சிட்ருக்காங்க. ஸோ இது ரெடி ஆனதுக்கப்புறமா நான் போயிட்டு உங்களுக்கு லன்ச் ரெடி ஆகுதில்ல அதையும் காட்டுறேன். ஸோ பக்கத்தில் தேங்காயெலாம் வச்சுருக்காங்க, ஏன்னா லஞ்சுக்கு தான். ஸோ வீட்லேயே உள்ளே அரைச்சி கொடுத்துருவாங்க. அதுக்கு தான் பக்கத்தில் தேங்காயெலாம் திருவி வச்சுருக்காங்க, அங்கே அரைச்சி வச்சுருக்காங்க. ஸோ இப்போ சர்பத்தில் தண்ணி ஊற்றிட்டு அந்த லெமன் ஜூஸையும் மிக்ஸ் பண்ணிட்டா இது ரெடி ஆகிடும். அவ்வளோதான், இது முடிஞ்சிடும். அதுக்குள்ளே இதுதான் அந்த சர்பத் பாட்டில். ஸோ நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணியில் மிக்ஸ் பண்ணிட்டா தித்திப்பு கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போது லன்ச் ரெடி ஆகுது. ஃபஸ்ட்டு பிரியாணி பண்ணுறாங்க. ஸோ வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துடுறாங்க. அதில் அந்த மசாலா ஐட்டம்ஸ்லாம் போட்டு டக்கு டக்குன்னு ரெடி பண்ணிட்டாங்க. அடுத்தது ரம்பா இலைன்னு சொல்லிட்டு அது சேர்த்தாங்க. அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. இதுதான் அந்த ரம்பா இலை. ஸோ இங்கே லன்ச் என்னென்னா இன்றைக்கி பிரியாணி, அதுக்கப்புறம் கறி குழம்பு, கறி ஃப்ரை பண்ணுறாங்க, அப்புறம் ப்ரெட் அல்வா, அதுக்கப்புறமா பாயாசம். ஸோ ப்ரெட் அல்வா ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. யூஸ்வலாக ப்ரெட் அல்வா ப்ரெட்டை ஸ்லைஸ் பண்ணிவிட்டு அப்புறம் அதில் பண்ணுவாங்க. இங்கே டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருந்தாங்க. ப்ரெட்டை நல்லா தூள் பண்ணிவிட்டு அந்த தூளில் செஞ்சாங்க. ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு, டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ப்ரெட் அல்வா. ஸோ இப்போது பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு குட்டியாக 2 அடுப்பு இருக்குல்ல, அங்கே தான் சிக்கன் 65 ஃப்ரை பண்ணிகிட்ருக்காங்க. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். சைடில் 2 அடுப்பு இருக்குது. 2 கடாயில் எண்ணெய் ஊற்றி அங்கே தான் ஃப்ரை பண்ணிகிட்ருக்காங்க. இது பக்கத்துலேயே எல்லா ஜாமானும் வச்சுருக்காங்க. அந்த சமையலுக்கு தேவையான எல்லா பொருளும் பக்கத்தில் வச்சுருக்காங்க. தண்ணி கேனு, அதுக்கப்புறம் மசாலா ஜாமான் எல்லாமே, எண்ணெய், உப்பு எல்லாமே. பக்கத்தில் ஒரு ஆடு ஓடுது பார்த்திங்களா? ஸோ நான் போன வீடியோவில் உங்களுக்கு காட்டியிருப்பேன் இந்த கார்டன் டூர். ஸோ அதுக்கு பின்னாடி நான் சொன்னேன்ல, அங்கே ஒரு ஷெட்டு போட்டு கிச்சனாக யூஸ் பண்ணுறாங்கன்னு, அந்த இடம்தான். இப்போ பார்த்திங்களா இவங்க கையில் வச்சுருக்காங்களே, இதுதான் ப்ரெட் தூள், ப்ரெட் க்ரம்ஸு. அதை வச்சு தான் ப்ரெட் அல்வா பண்ண போகிறாங்க. இங்கே மசாலாஸ்லாம் இருக்குது, நம்ம பிரியாணிக்கு சேர்க்குறதுக்கு வச்சுருக்காங்க. ஸோ விறகு கூட இங்கேயே எடுத்து பண்ணிவிடுவாங்க, ஏன்னா அங்கே ஃபுல் தோட்டம் தானே. ஸோ அங்கே இருக்கும் நிறையா விறகுலாம் இருக்கும், அதை வச்சு இங்கே அடுப்பில் பண்ணிடுறாங்க. இப்போது இந்த ஃப்ரை பண்ணிகிட்ருக்காங்க சிக்கன் 65. பின்னால் மசாலா போட்டு நல்லா ஊற வச்சுருக்காங்க. ஸோ 2 கடாயில் ஃப்ரை பண்ணிகிட்ருக்காங்க. நல்லா டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. இந்த சாப்பாடு எல்லாமே டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. சொன்ன மாதிரி எனக்கு ப்ரெட் அல்வா ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ பின்னால் ஆடு ஓடுது பார்த்திங்களா? உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவில். அங்கே டேப்பில் தண்ணி ஃபில் ஆகிட்டுருக்கு. நல்ல தண்ணி தான் அது. இப்போ அந்த பிரியாணி நம்ம பார்த்தோம்ல, அந்த வெங்காயம், அந்த ரம்பா இலை, மசாலாஸ்லாம் போட்டிருந்தாங்களே, அது ஆல்மோஸ்ட் கொஞ்சம் ரெடி ஆயிடுச்சு. சைட் பை சைட் சிக்கன் 65யும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ
ஸோ இது வந்து லஞ்சுக்கு வந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க சமைக்கிறதுக்கு. நிறைய பேர்னா ஒரு கொஞ்சம் பேர் வந்திருந்தாங்க சமைக்கிறதுக்கு. அதனால் எல்லாருமே ஒரு வேலை செஞ்சதுனால கடகடன்னு முடிச்சிட்டாங்க. நான் நினச்சேன் ரொம்ப நேரம் ஆகும் போல் நினச்சேன். பட் கடகடன்னு முடிச்சிட்டாங்க. லன்ச் மட்டும் தானே, ஸோ அதனால் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஹோட்டலில் வாங்கி வச்சுருந்தாங்க. ஆப்பம் வச்சுருந்தாங்க, இட்லி வச்சுருந்தாங்க, அப்புறம் வடை, சாம்பார், சட்னி. அதுதான் லன்ச், சாரி பிரேக்ஃபாஸ்ட்டோட. நீங்களே சின்ன கரண்டியால் கேட்பாங்க அந்த விளம்பர கரண்டி ஈரலுக்குங்களா அது தண்ணி பிடிச்சி தண்ணி பிடிச்சிட்டு தட்டணும். போட்டுங்களோ தண்ணியில் சேர மாத்துக்காங்க. மண்ணுக்குள்ள இருக்க ஒட்டி பார்த்தோம். ஒரு அரிசி வெளியிட்டு ஓகே. இது இப்போ வெயிட் இல்லை, என்ன இருக்குல்ல கரெக்டாக இருக்கும். சென்டா புல் வளைஞ்சு கிடைக்காம அதனால தான் அந்த கேப்பு நெருப்பு தட்டி விட்டு. சரி, நெருப்பு தட்டி கறி முள் வளைஞ்சு கிடந்தா கறி அள்ளி ஜம்முன்னு வை பார்ப்போம். இல்லை அதுதான் இருக்கணும். அதங்க அதை வச்சு கோரி சார்னி இங்கே வண்ணாடகு இல்லை அதை வச்சு கோரிங்க நீட்டமாக இருக்குல்ல. அதெல்லாம் அள்ளி போடுறது சென்டரில் வெயிட் வைக்காம கறி போட்டீங்க. கறி போடு, அதுக்கு மேலே வெயிட் வைக்கணும். நிரப்பா வச்சு போடு, அள்ளி போடு. அவ்வளோ கறி அள்ளி போடு. கீழே தங்கே கிடக்கூடாது. அவ்வளோ இங்கே வந்துட்டோம். அதுக்கு ஒரு நிமிஷம் தனியாக கூட இந்த இடத்துல அதை வச்சோம். அவங்க அள்ளி வைப்பாங்க. இந்த இடம் தான் கேட்கலாம். இங்கே கருத்தாக ஒரு கண்டு இருக்கிற அவ்வளோ அள்ளி இப்போ வந்து தயிர் வெங்காயம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ வெங்காயத்தை ஆல்ரெடி கட் பண்ணியிருக்காங்க, அதில் தயிர் மிக்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரெட் அல்வா ரெடி ஆகிட்ருக்கு. நான் சொன்னல அந்த ப்ரெட் க்ரம்ஸை அந்த ப்ரெட் தூளை போட்டிருக்காங்க. அப்புறம் கொஞ்சம் முந்திரி போட்டிருக்காங்க. அது நெய்யில் வறுத்துட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி நல்லா கலக்கிட்டுருக்காங்க. ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த பாத்திரத்தில் தண்ணி ஊற்றுறாங்க. தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது நல்லா வெந்ததுக்கப்புறமா என்ன பண்ணாங்கன்னா, கீழே பாத்திரத்தை எடுத்து வச்சுட்டு
அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் நெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணாங்க. ஸோ டேஸ்ட் நிஜமாகவே ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்தது. இப்போ சைமல்டேனியஸ்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பிரியாணியும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ அதையும் நான் காட்டுறேன். ஸோ பிரியாணி ரெடி ஆயிடுச்சு, தயிர் வெங்காயம் ரெடியாக இருந்தது ஆல்ரெடி, பிரெட் அல்வா. இப்போ சமையல் ரெடி ஆயிடுச்சு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அடுத்தது வெல்லம் இடிக்கிறாங்க. வெல்லம் பாயசத்துக்கு இலை கட் பண்ணுறாங்க. ஸோ சமையல் வேலை முடிஞ்சிருச்சு. ஸோ பாயசம் நான் பண்ணுறது காட்ட முடியல. ஸோ ஆனால் அதுக்கு தான் இது. ஸோ உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக வில்லேஜ் குக்கிங் அந்த கான்செப்டில் தான் நான் எடுத்தேன். ஸோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள். பாய்.